கர்த்தாவே, நீர் என்னை கவனியும். கர்த்தாவே, நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். நன்மைக்கு தீமையை சரிக்கட்டலாமோ? என் ஆத்துமாவுக்கு படுகொலியை வெட்டுகிறார்களே. உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். ஆகையால் அவர்களுடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்புக்கொடுத்து அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கிவிடும். அவர்கள் மனைவிகள் பிள்ளைகள் அற்றவர்களும் விதவைகளுமாகி அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் வாலிபர்கள் யுத்தத்திலே பட்டய வெட்டால் மடியக் கடவர்கள். நீர் சடுதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணுகையால் கூக்குரல் அவர்கள் வீடுகளிலிருந்து கேட்கப்பட கடவது. என்னை பிடிக்க படுகொலியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களே. ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாச் செய்யும் கொலைபாதக யோசனையை எல்லாம் நீர் அறிவீர். அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்ணுக்கு மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள். உமது கோபத்தின் காலத்திலே இப்படி அவர்களுக்கு செய்யும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த உலகத்தில் ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள். ஊழியக்காரர்கள் அவர்களோடு யுத்தம் பண்ணக்கூடாது. அவர்கள் மூலமாய் தங்களுக்கு வரும் பிரச்சனைகளை ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவிக்க வேண்டும். தனக்கு விரோதமாக சத்துருக்கள் செய்கிற சதி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் எரேமியா அறிந்திருக்கிறார். உடனே எரேமியா கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய வழக்குகளை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. எரேமியாவின் சத்துருக்கள் அவரோடு வழக்காடுகிறார்கள். எரேமியா கர்த்தரிடத்தில் அவர்களுடைய வழக்குகளையும் தன்னுடைய நியாயத்தையும் தெரியப்படுத்துகிறார். அவர்கள் எரேமியா சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதில்லை. எரேமியா அவர்களிடத்தில் தன்னுடைய நியாயத்தை பற்றி சொன்னாலும் அது அவர்களுக்கு நியாயமாய் தெரிவதில்லை. தன்னுடைய பிரச்சனைகளை அவர்களிடத்தில் எடுத்துச் சொன்னாலும் அவர்கள் அதை தீர்த்து வைக்க வரமாட்டார்கள். அவர்கள் எரேமியாவை கவனிக்க மாட்டார்கள். ஆகையினால் எரேமியா கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, கர்த்தாவே, நீர் என்னை கவனியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் பணிவோடு சொல்லுகிறார். எரேமியாவின் சத்துருக்கள் சத்தமாய் பேசுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளில் உண்மை இல்லை, ஆனாலும் பொய்யை உண்மை போல பேசுகிறார்கள். எரேமியா தனிமையாய் ஒருவராய் இருக்கிறார். அவர்களோ எண்ணிக்கையில் பெருத்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதுரிய வார்த்தைகளை பேச தெரிந்திருக்கிறது. அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தாலும் தங்களை நல்லவர்கள் போல காண்பித்துக் கொள்கிறார்கள், மாய்மாலம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடைய வாயின் வார்த்தைகளினால் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர்கள் சொல்லுகிற சாப வார்த்தைகள் அவர்கள் மீதே வந்து விழ வேண்டும் என்று எரேமியா எதிர்பார்க்கிறார். எரேமியா கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்லுகிறார். கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய வழக்குகளையும் நம்முடைய நியாயங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. நன்மைக்கு தீமையை சரிக்கட்டலாமா என்று எரேமியா கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்படாமல் போகலாமோ என்று எரேமியா சொல்லுகிறார். நன்மைக்கு தீமை செய்தவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். எரேமியாவின் சத்துருக்கள் அவருடைய ஆத்துமாவுக்கு படுகொலியை வெட்டுகிறார்கள். அவருக்கு விரோதமாக கொலை பாதக ஆலோசனை பண்ணுகிறார்கள். எரேமியாவை தந்திரமாக கொன்று போட வேண்டும் என்று சதி பண்ணுகிறார்கள். அவர்களிடத்தில் உண்மை இல்லை. அவர்கள் கோழைத்தனமாய் யோசனை பண்ணுகிறார்கள். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். சங்கீதம் 119:85. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பரிசுத்த ஆவியானவரின் பலன் இருக்கும். அவர்களிடத்தில் உலக பிரகாரமான பலமோ சரீர பலமோ இருக்காது. ஆகையினால் சத்துருக்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எளிதாக தீங்கு செய்து விடுகிறார்கள். தன்னுடைய சத்துருக்களை பழிவாங்கும் எண்ணம் எரேமியாவிடம் இல்லை. தன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் எரேமியா நன்மை செய்கிறார். நான் அவர்களுக்காக நன்மை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் பணிவோடு சொல்லுகிறார். நம்மை சபிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும்.
நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். எரேமியா கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரராய் இருக்கிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களை அழித்து போடுவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எரேமியா கர்த்தருடைய ஆக்கின தீர்ப்பை ஜனங்களிடத்தில் சொன்னாலும் கர்த்தர் அவர்களை அழித்து போடக்கூடாது என்று எரேமியா அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருக்கும் யூதாவின் குடிகளுக்கும் நடுவே எரேமியா மத்தியஸ்தராய் இருக்கிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தரையே மறந்து விடுகிறார்கள். கர்த்தரை மறந்து விடுகிறவர்கள் தங்களுக்கு நன்மை செய்கிற சிநேகிதரையும் மறந்து விடுவார்கள். யூதாவின் மனுஷருக்கு எரேமியா அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அவர்களோ எரேமியா செய்த நன்மைகளையும் மறந்து விடுகிறார்கள். எரேமியாவின் சிநேகத்தையும் மறந்து விடுகிறார்கள். எரேமியாவை தங்கள் சத்துருவாக பாவித்து அவருக்கு விரோதமாக கொலை பாதக யோசனை பண்ணுகிறார்கள். எரேமியா அவர்களுடைய துன்மார்க்கமான சிந்தனைகளை நினைத்து வேதனைப்படுகிறார். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது. சங்கீதம் 35:13. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். சங்கீதம் 109:4. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா ஜனத்தாருக்கு அநேக நன்மைகளை செய்தார். பிதாவின் சமூகத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசினார். யூதர்களோ தங்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினார்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய திரு இரத்தத்தை மீட்பின் கரையமாக செலுத்திக் கொண்டிருக்கும் போதே யூதர்கள் அவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்குமாறு பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் போதே யூதர்கள் அவருக்கு விரோதமாக தீமையான வார்த்தைகளை பேசினார்கள். எரேமியாவுக்கு விரோதமாக அவருடைய சத்துருக்கள் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் தனக்கு விரோதமாக சதி பண்ணினாலும் தன்னிடத்தில் அவர்களுக்கு விரோதமாக ஒரு குற்றமும் இல்லை என்று நினைத்து எரேமியா தன் ஆத்துமாவில் ஆறுதல் அடைந்திருக்கிறார். அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக கொலை பாதக யோசனை செய்யும் போது எரேமியா கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்கு முன்பாக நன்மையை பேச நின்று கொண்டிருக்கிறார். அவர்களோ மனுஷர் மத்தியிலே எரேமியாவுக்கு விரோதமாக தீமையை பேசுகிறார்கள். பாவிகள் மற்ற பாவிகளோடு சேர்ந்து ஊழியக்காரருக்கு விரோதமாக தீமையான வார்த்தைகளை பேசினாலும் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று அவர்களுக்காக நன்மையான வார்த்தைகளையே பேச வேண்டும். எரேமியாவின் சத்துருக்கள் அவருடைய ஆத்துமாவுக்கு படிகுழியை வெட்டினாலும் எரேமியாவின் ஆத்துமா சமாதானமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக அது ஆறுதல் அடைந்திருக்கிறது. எரேமியாவின் ஆத்துமாவில் குழப்பமில்லை. தனக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கிற சத்துருக்கள் மீது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வர வேண்டும் என்று எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். அவர்களை பழிவாங்க வேண்டும் என்னும் எண்ணம் எரேமியாவினிடத்தில் இல்லை. ஆனாலும் அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் கர்த்தர் தம்முடைய நீதியான தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எரேமியா எதிர்பார்க்கிறார். ஆகையால் அவர்களுடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கி விடும். அவர்கள் மனைவிகள் பிள்ளைகள் அற்றவர்களும் விதவைகளுமாகி அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் வாலிபர்கள் யுத்தத்திலே பட்டய வெட்டால் மடிய கடவர்கள். நீர் சடுதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணுகையால் குரல் அவர்கள் வீடுகளில் இருந்து கேட்கப்பட கடவது. என்னை பிடிக்க படுகுழியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களே என்று எரேமியா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். சத்துருக்கள் மீது கர்த்தருடைய கோபம் வருவது போல அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் கர்த்தருடைய கோபம் வரவேண்டும் என்று எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் புசிப்பதற்கு ஆகாரம் கிடைக்காமல் பசியினாலும் பட்டினியினாலும் வேதனைப்பட வேண்டும். தன்னுடைய சத்துருக்களை கர்த்தர் பஞ்சத்திற்கு ஒப்புக் கொடுத்தால் மாத்திரம் போதாது, அவர்களை பட்டயத்திற்கும் இரையாக்கி விட வேண்டும் என்று எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். தேசத்தின் மீது யுத்தம் வர வேண்டும் என்றும் எதிரி தேசத்தாரின் பட்டயம் தன்னுடைய சத்துருக்களின் குடும்பத்தாரையெல்லாம் கொன்று போட வேண்டும் என்றும் எரேமியா ஜெபிக்கிறார். தனக்கு விரோதமாக கொலை பாதக யோசனை பண்ணின சத்துருக்களும் செத்து போக வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் செத்து போக வேண்டும் என்பதே எரேமியாவின் ஜெபம். யுத்தத்தின் பயங்கரங்களும் அதன் அழிவுகளும்
தன்னுடைய சத்துருக்கள் மீது சடுதியில் வரவேண்டும் என்று எரேமியா ஜெபிக்கிறார். அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்கள் மீது அழிவு வரவேண்டும். அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அவர்களுக்கு சீக்கிரத்தில் கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களின் பாவங்களை மன்னிக்க கூடாது என்றும் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்றும் எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்ணுக்கு மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை கொலைக்காமலும் இருப்பீராக என்று எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாவிகள் ஒருவரும் கர்த்தருடைய தண்டனைக்கு தப்பக்கூடாது என்பது எரேமியாவின் விருப்பம். கர்த்தருடைய கோபம் தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக வரும்போது அது அவர்களை அழித்து போட வேண்டும் என்று எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கோபத்தின் காலத்திலே தனக்கு விரோதமாக கொலை பாதக யோசனை பண்ணின சத்துருக்களுக்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். எரேமியாவின் ஜெப வார்த்தைகளை நாமும் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வசன பகுதி இங்கு எழுதப்படவில்லை. எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் இவ்வாறு ஜெபம் பண்ணுகிறார். தன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதையும் அவர்கள் அழிந்து போகப் போகிறார்கள் என்பதையும் எரேமியா தீர்க்க தரிசனமாக பார்த்து இவ்வாறு ஜெபம் பண்ணுகிறார். நம்முடைய ஜெபம் எரேமியாவின் ஜெபம் போல் இருக்கக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இதுவே இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அவருடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய வேண்டும். எரேமியா தன்னுடைய பிரச்சனையை கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார். ஜனங்கள் மீது கர்த்தருடைய கோபாக்கினையை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார். அவர் செய்யும் நன்மைக்கு பதிலாக ஜனங்கள் எரேமியாவிற்கு தீமை செய்கிறார்கள். அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று எரேமியா விண்ணப்பம் பண்ணுகிறார். எரேமியாவின் விண்ணப்பம். நீர் என்னை கவனியும், என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். அவர்களுடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு ஒப்புக்கொடும். அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கி விடும். அவர்கள் மனைவிகள் பிள்ளைகள் அற்றவர்கள் ஆவார்களாக. அவர்கள் விதவிகள் ஆவார்களாக. அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்படுவார்களாக. அவர்கள் வாலிபர்கள் யுத்தத்திலே பட்டய வெட்டால் மடிய கடவர்கள். நீர் சடுதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வர பண்ணுகையால் கூக்குரல் அவர்கள் வீடுகளில் இருந்து கேட்கப்பட கடவது. அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்ணுக்கு மறைவாக மூடாமல் இருப்பீராக. அவர்கள் பாவத்தை கொலைக்காமல் இருப்பீராக. அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள். உமது கோபத்தின் காலத்திலே இப்படி அவர்களுக்கு செய்யும். இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்பதினால் எரேமியா கடின இருதயம் உள்ள மனுஷர் போல் தெரிகிறது. ஆனால் எரேமியா அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர் அல்ல. அவர்கள் கர்த்தரை விட்டு வெகுவாக பின்வாங்கி போய்விட்டார்கள். எரேமியா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பலமுறை தீர்க்க தரிசனமாக கூறினார். ஆனால் அவர்களோ தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரும் என்று எச்சரித்தார். ஆனால் அவர்கள் அதற்கும் செவி கொடுக்கவில்லை. எரேமியா அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்காக அழுதார். இப்போது கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நடைபெறுவதற்கு எரேமியா யூதா தேசத்தாரை ஒப்புக் கொடுத்து விடுகிறார். கலகக்காரர் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். எரேமியாவின் ஜெபம் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒத்திருக்கிறது. கர்த்தர் ஏற்கனவே முன் அறிவித்தவைகளையே இப்போது எரேமியா ஜெபிக்கிறார். அவை நிறைவேற கடவது என்று அறிவிக்கிறார். எரேமியாவிற்கு யூதா ஜனத்தார் மீது தனிப்பட்ட கோபமோ விரோதமோ இல்லை. கர்த்தருடைய சித்தத்திற்கு எரேமியா ஆமென் என்று கூறுகிறார்.